அப்போ நாம பிறந்ததனுடைய அடிப்படையே கடவுளுக்கு இணை இல்லை என்பதை ஏற்று மரணிப்பதுதான் நம்ம பிறப்பின் கடமை அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. இந்த கடமையை ஒருத்தர் நிறைவேற்றுகிறார். அப்போது அல்லாஹ் மேல என்ன கடமை வரும்? அல்லாஹ் மேலே கடமை உண்டு. அல்லாஹ் யாருக்கு கடமைப்பட்டவன் கிடையாது, கடன்பட்டவன் கிடையாது, எதையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவனுக்கே ஒரு கடமை உரித்தாக்குறான். அல்லாஹ் தனக்குத்தானே சில கடமைகளை உரித்தாக்குகிறான். அதுல ஒரு கடமை என்னவென்றால், எனக்கு இணை வைக்காமல் யார் மரணித்து விடுகிறாரோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நான் வேதனை தரமாட்டேன். இது நான் செய்யற எனக்கு நானே வச்சுக்கிற கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இணை வைக்காம மௌத்தாயிரு, ஷிர்க் வைக்காமல் மௌத்தாகிவிடு, நான் உனக்கு தண்டனை தரமாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம ஷிர்க் வைக்காமல் எல்லா பாவத்தையும் ஈடுபடலாமா அப்படின்னா, ஷிர்க்குடைய அந்த ஆழமான ஒரு பெரிய விரிவான ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஷிர்க் வைக்க மாட்டேன் என்பது அந்த ஏக தெய்வத்துக்கு கட்டுப்படுவதுதான் அடிப்படை. அப்ப ஷிர்க் வைக்க கூடாது, அதோடு சேர்ந்து எந்த விதமான பாவங்களையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதையும் சேர்த்து புரிந்து கொள்ள முடிகிறது.